என் அன்பு பிள்ளையே, இன்றுதான் உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் கடைசி இரவாக இருக்கப் போகின்றது. இத்தனை நாளும் நீ கஷ்டப்பட்டு தேடி அலைந்த ஒரு விஷயத்தை நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் இருந்தால் மட்டும் நீ இந்த வாக்கினை கேட்டால் போதும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இந்த அப்பன் உனக்கு விடிவு காலத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். பல கஷ்டங்களை நீயே சமாளித்து நின்றாலும், பல பிரச்சனைகளை நீ எதிர்த்து நின்றாலும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமே வெகு விரைவாக உன்னை வந்து சேரும்படி செய்தது யார் தெரியுமா? உன் கருப்பண்ணசாமி நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த பிள்ளைக்கு உன் அப்பனின் ஆசி என்றும் உண்டு என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டாயல்லவா? இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கிறது என்று உன் அப்பன் உனக்கு அடித்து சொல்லுகின்றேன். இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, நீ எந்த நேரத்திலும் உன்மேல் இருக்கின்ற நம்பிக்கை மற்றும் மன தைரியத்தை இழந்து விடாதே. உன் தெய்வம் உன்னுடன் தான் இருக்கிறது. இதை எல்லோராலும் உணர முடியாத ஒரு விஷயம். ஆனால் உன்னால் என்னை உணர முடிகிறது. உன் வாசலுக்கு நான் காவலாக நிற்கின்றேன் என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் நிச்சயமாக உனக்கு நடப்பவை எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். இனிமேல் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் நீ பெறப்போகின்றாய் என்றுதான் அர்த்தம். உனக்கு மனதிற்கு நிம்மதியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகப் போகிறது என்று அர்த்தம். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ வேதனையோடு சந்திக்காமல் பல சாதனைகளை புரிய போகிறாய் என்றுதான் அர்த்தம். அதற்குத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்றேன். வேறென்ன வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில்? என் தங்கமே, எல்லாம் மெதுவாக சரியாகிவிடும். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடும். உன் அப்பன் நான் உனக்காக தீர்த்து வைப்பேன். நிச்சயமாக உன்னை இந்த சூழ்நிலையில் இருந்து இந்த கருப்பண்ணசாமி மீட்டெடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, தீய சக்திகள் தீவினைகள் எல்லாம் வெகு விரைவாக உன்னை விட்டு ஓடப் போகிறது. உன் கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தீர்ந்துவிடப் போகிறது. நீ ஆசைப்பட்டு விரும்பியதை எல்லாம் இன்றைய இரவு மாறப்போகிறது. உனக்கு மனதுக்குள் இருக்கின்ற ஏக்கம் ஆசைகள் எல்லாம் கிடைத்து விட்டால் போதும். மனதில் என்ன நினைக்கிறாயோ அது தானாகவே நடக்க ஆரம்பித்து விட்டது. கருப்பண்ணசாமியே, எனக்கு பெரிதாகவெல்லாம் எந்த ஒரு ஆசைகளும் இல்லை. நான் நினைத்த விஷயம் மட்டும் எல்லாம் கிடைத்து விட்டால் போதும். நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனதாக்கி கொடுக்க போகின்றேன். அதற்காக நீ செய்த முயற்சிகளும் உன்னுடைய உழைப்பும் தியாகங்களும் இன்று இந்த அப்பனிடம் வந்து உனக்கு அந்த விஷயத்தை பெற்று கொடுக்க வைக்கப் போகிறது. நான் அவ்வளவு எளிதாகவெல்லாம் உனக்கு உன்னுடைய உழைப்பு இல்லாமல் அதை கொடுத்து விடப் போவதில்லை என்பதும் உண்மைதான். உண்மையான வாழ்க்கை தரும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சமாளிக்கும் வழிகள் தெரியாமல் நான் அவ்வளவு எளிதாக உனக்கு கொடுத்து விட்டால் அதற்கான பலன் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பது உண்மைதான். இனி எத்தனை கஷ்டங்களை எல்லாம் நீ கடந்து வந்தாய். அதை பார்த்த பிறகு உனக்கு அதை தருவதற்கான சூழ்நிலை வந்து விட்டது. இத்தனை நாளும் உன் அப்பன் மேல், அப்பனே, என்னை நீண்ட நாட்களாக காக்க வைத்து விட்டாய், எனக்கு சோதனைகளை கொடுத்தாய், இன்னும் எனக்கு அதை கொடுக்காமல் காக்க வைத்து ஏமாற்றுகிறாயே என்று கோபம் வரலாம். என் பிள்ளையே, எல்லாவற்றுக்கு பின்னாலும் இத்தனை காலமும் சேர்த்து வைக்கின்ற அனுபவங்கள் உன் எதிர்காலத்தில் உன்னை வாழ வைக்கும். என் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறதோ என்ற பயம் இல்லாமல் இப்படித்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். எப்பொழுதும் என் பிள்ளை இந்த சூழ்நிலையை கண்டு பயப்படாமல் நமக்கு துணையாக வருவது
நம் கருப்பன் அல்லவா? அவன் அத்தனையும் செய்து நமக்கு காரியத்தை முடித்து கொடுப்பான் என்று நீ நம்ப வேண்டும் அல்லவா? எல்லாருமே நிச்சயமானதாக மாறும்போது நீ செய்ய வேண்டியது உன் அப்பனை நம்பி உண்மையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். உனக்கானதை நான் கொடுத்த பிறகு என் அன்பு பிள்ளையே, அன்று உன்னுடைய மன மகிழ்ச்சியானது நிச்சயமாக உச்சத்தை தொடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, வேதனைகளை அதிகமாக தாங்கி நின்றாய் அல்லவா? சூழ்நிலை பொறுக்க முடியாமல் என் அப்பனே என்று அழைத்தாய் அல்லவா? கருப்பா என்று கத்தும் போதெல்லாம் உன் அப்பன் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ ஆசைப்பட்ட விஷயத்தை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கப் போகிறேன். அதற்காக நீ செய்த தியாகங்கள் ஏராளம். எதையெல்லாம் விட்டு கொடுத்து வந்திருக்கிறாய் என்று நினைக்கும் பொழுது உன்னை நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும். நமக்கென்று இருப்பது எல்லாம் நாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணாமல் தனக்கு இருப்பதை மற்றவர்களுக்கும் கொடுத்து வந்திருக்கிறாய் அல்லவா? இதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்று தெரியுமா? எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும், உனக்கு இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுத்தாலும், யாருக்குமே நன்றி என்ற ஒன்று ஒரு நாளும் இருக்கப் போவதில்லை என்பதுதான். என் அன்பு பிள்ளையே, நன்றி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்திருந்தால் இங்கு துரோகங்களும் இருக்காது, எதிரிகளும் இருக்க மாட்டார்கள். உதவியை பெற்றவர்கள்தானே இங்கிருந்து துரோகங்களை செய்துகிறார்கள். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இவர்கள் உன்னை விடாமல் துரத்துவதற்கு காரணம் அந்த நன்றி உணர்வு இல்லாமல் போனதுதானே. உன்னிடத்திலே உதவியை பெற்றுக்கொண்டு உனக்கே கஷ்டங்களை கொடுத்து உன்னை அலைய விடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு பதிலடி கொடுக்காமல் உன் அப்பன் விடமாட்டேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நீ குனிந்து குனிந்து சென்று அவர்கள் செய்தது எல்லாம் ஏற்றுக்கொண்டு நடந்தது போதும். அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவிகளை செய்து கொண்டிருப்பாய். ஆனால் உன்னை அவர்கள் ஒரு நாளும் மதிக்க மாட்டார்கள். என்றாவது ஒரு நாள் உன்னை பாதாள குழியில் தள்ளிவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விடுவார்கள். அன்றிலிருந்து நீ மீண்டு வர முடியாமல் நீ நிச்சயமாக தவித்துத்தான் நிற்கப் போகிறாய். அதனால் என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்காக வருகின்ற எல்லா விஷயத்தையும் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நீ சந்தோஷமாக இருந்து விட்டாய் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டால் போதும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய துரோகிகளும் எதிரிகளும் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள். அவர்கள் நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ சாதித்து கொண்டிருந்தால் போதும். என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பன் உனக்கு சொன்ன வாக்கினை கேட்டு என்ன புரிந்து கொண்டாய்? என் அன்பு குழந்தையே, நீ புரிந்து கொண்ட விஷயத்தை வைத்துதான் உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் என்பதை கணிக்க முடியும். நான் என்ன சொன்னேன் என்பது உனக்கானது உன் கைகளில் கொடுக்க போகின்றேன் என்பதுதான். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, நன்றியற்ற மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து நீ தூக்கி எறிந்து விட வேண்டும். எதிரிகளை எல்லாம் ஒரு நாளும் திரும்பி பார்க்க கூடாது. நடப்பவையற்ற எல்லாம் நன்மைக்கே என்ற உணர்வு எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வந்தாலும் அதற்காக என் பிள்ளையே நீ வருந்தக்கூடாது. எதிர்த்து நின்று அதனை துணிந்து வெல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் பெறுவதற்கான முயற்சிகளையும் நீ எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளும் உன் முயற்சியிலிருந்து நீ பின்வாங்கிவிடக்கூடாது. நல்லது நடக்கும் நேரம் கவனத்தை நீ சிதறவிட்டு விடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அது உன்னை தேடி நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். எல்லாவற்றிற்கும் உன் அப்பன் நானே பொறுப்பு. நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை நான் உனக்கு பரிசாக கொடுக்க போகின்றேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்களும் அன்பும்
துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.